Hi all, this is Deepika from Mahojay's IT. Today we are going to see about CRUD operations using Django. Okay, let's start. So இங்க வந்துட்டு நான் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் அண்ட் ஆப் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ கிரியேட் பண்ணக்கப்புறம் நம்மளோட ஆப் வந்துட்டு settings.py ஃபைலில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுதான் என்னோட ஆப் நேம். ஸோ CRUD ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ இந்த CRUD ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்துட்டு கண்டென்ட் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா புக் அப்படின்னு சொல்லிட்டு புக் அதோட ஃபீல்ட்ஸ் அதுக்கு வந்துட்டு டைட்டில் ஆத்தர் அண்ட் சிம்பிள் ஒரு ஃபைல் அப்லோட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஃபீல்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ புக்குன்னு எடுத்துட்டோம்னா அவங்களோட அந்த புக் டைட்டில் ஆத்தர் ஒரு ஃபைல் அப்லோட் இது இருக்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு models.py ஃபைலில் வந்துட்டு புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு டைட்டிலுக்கு வந்துட்டு கேரக்டர் ஃபீல்ட் கொடுத்துருக்கேன், ஆத்தருக்கும் கேரக்டர் ஃபீல்ட் அண்ட் ஃபைல் அப்லோடுக்கு வந்துட்டு ஃபைல் ஃபீல்ட்னு சொல்லிட்டு ப்ரீ டிஃபைன்டாக ஜாங்கோல இருக்கும். ஸோ அது கொடுத்துருக்கேன். இங்கே அப்லோட் டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அப்லோட் டூவில் வந்துட்டு நம்ம அப்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத் கொடுத்துருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் வந்துட்டு எந்த டைரக்டரியில் எந்த பாத்தில் போய் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்தோட நேம் தான் நம்ம வந்துட்டு இங்கே கொடுப்போம். ஸோ இதை வந்துட்டு settings.py ஃபைலில் இங்கே மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். இதுதான். ஸோ மீடியா யூஆர்எல்ல வந்துட்டு மீடியா கொடுக்குறோம் அண்ட் ரூட் என்னன்னா எந்த டைரக்டரியில் வந்துட்டு நம்மளுக்கு அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கறது தான் இந்த டைரக்டரி. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பேஸ் டைரக்டரி சைடில் இருக்கிறதுல நம்ம மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுவோம். அந்த ஃபோல்டரில் அப்லோட்ஸ். ஸோ இந்த பாத்தில் தான் நம்மளுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு போய் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ஸ்டாட்டிக் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட சிஎஸ்எஸ் ஃபைல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு சேவ் பண்ணக்கூடிய யூஆர்எல் அண்ட் டைரக்டரி தான் வந்து ஸ்டாட்டிக். ஸோ இந்த யூஆர்எல் வந்துட்டு ஸ்டாட்டிக்கோட யூஆர்எல் சேம் அதே மாதிரி மீடியா மாதிரி இந்த டைரக்டரி ஸ்டாட்டிக்குங்கிற டைரக்டரியில தான் நம்மளோட ஸ்டைல் ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டைல் அண்ட் ஜேஎஸ் ஃபைல்ஸ் வந்துட்டு வச்சிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ல வந்துட்டு ஸ்டைல் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்டைல் ஃபைல்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு CRUDல வந்துட்டு கிரியேட் வந்து என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபார்மில் இருக்கிற டேட்டா ஏதாவது ஒன்று வந்து நம்ம என்ட்ரி பண்ணி நியூவாக ஒரு டேட்டா வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்துட்டு கிரியேட். அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வியூவில் வந்து ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ வியூஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் ஒரு புக்கில் உள்ள புக் டேட்டாஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் வியூஸ் வந்துட்டு எழுதியிருக்கேன். ஸோ என்னன்னா இப்போ ரெக்வஸ்ட் மெத்தட் வந்து போஸ்ட் அப்படின்னாலே நியூவாக ஒரு இதுக்கு நம்ம கிரியேட் பண்ணுறதுக்குரியதுக்கு தான் வந்து நம்ம போஸ்ட் மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைட்டில் ஆத்தர் ஃபைல் அப்லோட் இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு டிபியில் டேபிளில் நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதை வந்துட்டு நம்ம இங்கே கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த நேம்ஸ் வந்து இங்கே பாஸ் பண்ணுறோம். பட் ஃபைல் அப்லோட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த request.files அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேண்டில் பண்ணணும். அண்ட் தென் வந்துட்டு இந்த book.objects.create இந்த லைன் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா புக் வந்துட்டு நம்மளோட டேபிள் நேம், ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு அந்த டேபிளில் இருக்கிற டேட்டா அதை வந்துட்டு இப்போ நம்ம நியூவாக கிரியேட் பண்ண போகிறோம். இட்ஸ் லைக் அ கொரி மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு இதை வந்து நான் எந்த பேஜ்க்கு ரீடைரக்ட் பண்ணுறேன்னா லிஸ்ட் புக்ஸ் அப்படின்ற யூஆர்எல் இருக்கிற பேஜ்க்கு வந்துட்டு நான் ரீடைரக்ட் பண்ணுறேன். அண்ட் தென் வந்துட்டு இந்த கிரியேட் புக்குக்கு ஒரு HTML பேஜ் வச்சுருக்கேன். அதுதான் இந்த பேஜ். இதில் வந்துட்டு நான் இன்புட் ஃபீல்டில் வந்துட்டு டைட்டில் ஆத்தர் ஃபைல் அப்லோட் இது எல்லாமே இங்கே வந்துட்டு நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு கிரியேஷன் புக்கோட டேட்டா வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம் அது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு பேஜில் நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா டேட்டாவுமே வந்துட்டு ஒரு பேஜில் லிஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த லிஸ்ட் புக் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ சேம் இதே வந்துட்டு book.object.all இது என்னன்னா அந்த டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாஸுமே ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ரீட் அப்படின்னு சொல்கிறோம்ல CRUDல ஒரு ரீட் வந்துட்டு இதுதான். ஸோ இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை வந்துட்டு நான் அங்கே ரீட் பண்ணி ரெட்ரீவ் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுக்கு தான் ஆல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்துட்டு நான் புக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சேம் அதையே வந்துட்டு நான் இங்கே கண்டெக்ஸ்லையும் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்மளோட டெம்ப்ளேட் பேஜில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும் இந்த டேட்டாஸை வந்து ரெண்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்து ஃபார் லூப்பில் வந்துட்டு நான் இங்கே ஹேண்டில் பண்ணியிருக்கேன் நிறையா டேட்டாஸ் இருக்கிறனால. ஸோ இதில் வந்து வித் எடிட் அண்ட் டெலிட் ஆப்ஷனோட இருக்குது. அதுதான் வந்துட்டு அப்டேட் அண்ட் டெலிட் CRUDல நம்ம வந்து பார்க்க போகிறோம்.
ஸோ அப்டேட் ஃபங்க்ஷன்ஸில் வந்துட்டு இங்கே என்ன நம்ம கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐடியும் புக் ஐடியும். ஸோ இது என்ன அப்படின்னா புக் டேபிளில் இருக்கிற டேட்டாவை லிஸ்ட்டாக காமிக்கிறதுக்கு ஐடி வச்சு நம்ம வந்துட்டு ஃபெச் பண்ணுறதுக்கு தான் இந்த புக் ஐடி நம்ம வந்து வாங்கியிருக்கிறது. சேம் அதே மாதிரி போஸ்ட் மெத்தடு. இது எதை வச்சு நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற புக் டேபிளில் இருக்கிற டைட்டில் எக்ஸிஸ்டிங் டேட்டாவை நம்ம நியூவாக கொடுக்க போகிற டைட்டில் டேட்டாவோட வந்துட்டு நம்ம மேட்ச் பண்ணுறதுக்காண்டி. ஸோ வந்துட்டு நியூவாக கொடுக்குற டேட்டா வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவால் அப்டேட் ஆயிரும். ஸோ அதுதான். ஸோ அந்த அப்டேட்டான டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். அதை வந்து திருப்பி நான் லிஸ்ட் பேஜ்க்கு வந்துட்டு ரீடைரக்ட் பண்ணுறேன். இந்த இதுக்குரிய ஃப்ரண்ட் அண்ட் கோட் வந்துட்டு அப்டேட் புக் டாட் HTML அந்த பேஜில் இருக்குது. ஸோ இதுதான் அதோட கோட். இதே மாதிரி இங்கே நான் வந்து பாஸ் பண்ணுற வேல்யூவில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவை வந்துட்டு நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஐ மீன் நம்ம கிரியேட் பேஜில் வந்துட்டு கொடுத்துருக்கோம்ல டேட்டா, அந்த டேட்டாஸ் எல்லாமே இங்கே நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஷோ ஆகும். ஸோ இதை வந்துட்டு நம்ம நியூ டேட்டாவால் நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ டெலிட் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுன்னா சேம் அப்டேட் ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு சேமாக ஐடிஸ் எல்லாமே ரெட்ரீவ் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு புக் டாட் டெலிட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டெலிட் ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ண ஐடியை வந்துட்டு நம்மளுக்கு டெலிட் பண்ணிடும். ஸோ இதுதான். இதுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரதுக்காண்டி நான் ஒரு டெம்ப்ளேட் பேஜ் வச்சுருக்கேன். அங்கே வந்துட்டு இப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு காமிக்கும், இதை வந்து நம்ம டெலிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு டெலிட்டோட டெம்ப்ளேட்டு. ஸோ இந்த இது எல்லாத்துக்குமே யூஆர்எல்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இதுதான் யூஆர்எல்ஸோட கோட். ஸோ இங்கே வந்துட்டு அப்டேட் அண்ட் டெலிட்டுக்கு மட்டும் யூஆர்எலோட பாத் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சின்ஸ் எதுக்குன்னா நம்ம ஐடி வந்துட்டு நம்ம வியூ ஃபங்க்ஷன்ஸில் வந்துட்டு பேராமீட்டரில் பாஸ் பண்ணுறதுனால இங்கே வந்துட்டு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு யூஆர்எல் வந்துட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ புக்கோட டைட்டில் ஏதாவது வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். டைட்டில் வந்து என்ஸ்வெத்தஸ்னு கொடுத்துருக்கேன். ஆத்தர் நேமு, ஒரு ஃபைல் வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு கிரியேட் கொடுக்குறேன். கிரியேட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு நியூவாக கிரியேட் பண்ண புக்கோட நேமு, ஸோ அந்த ஆத்தரோட நேமு வித் எடிட் அண்ட் டெலிட் ஆப்ஷனு, அப்புறம் வந்துட்டு ஃபைலில் அப்லோட் பண்ண நேம், இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு லிஸ்ட் ஆகிடுது. ஸோ இப்போ இந்த புக்கை வந்துட்டு நான் வந்து சம் டேட்டாவை வந்துட்டு அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம எடிட் பேஜ்குள்ளே போயிட்டு அந்த டேட்டா எல்லாமே ப்ரீஃபில் ஆகி இங்கேயே வந்துட்டு இருந்துரும். ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ அப்லோட் பண்ணலாம். ஏதாவது நியூவாக அப்டேட் பண்ணுறது அப்படின்னா இப்போ ஃபார் சேஞ்ச்க்கு வந்துட்டு என்ஸ் வித் அஸ் நான் வந்துட்டு ஸ்டார்ட்ஸ் வித் அஸ்னு மாற்றுறேன். ஓகே, இப்போ ஒரு ஃபைல் வந்துட்டு நான் சூஸ் பண்ண போகிறேன். வேற ஒரு ஃபைல் நான் சூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு கொலின் ஹூவர் இது வந்துட்டு நான் ஒன்றுன்னா ஒரு அப்டேட் கண்டி சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் அப்டேட் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே நம்மளோட அப்டேட்டட் டேட்டா எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும். ஃபைல் நேம் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ சேம் இதே மாதிரி நம்ம இந்த டேட்டா வந்துட்டு டெலிட் பண்ணணும்னா நம்ம டெலிட் ஆப்ஷன்னால டெலிட் பண்ணலாம். ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும், இதை வந்து நம்ம டெலிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு நான் டெம்ப்ளேட் கோடில் வந்துட்டு எப்படி வச்சுருக்கேன்னா டைட்டில் வர மாதிரி நான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம டேபிளில் இருக்கிற எந்த ஃபீல்டோட நேம் எதுனாலும் நீங்கள் இங்கே வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஏதர் இப்போ நம்ம டைட்டிலுக்கு அடுத்து ஆத்தர் வச்சோம், ஸோ ஆத்தரும் நம்ம இங்கே வந்துட்டு கால் பண்ணோம்னா ஆத்தரோட நேம் வந்துட்டு இங்கே வரும். ஸோ இதை நான் கன்ஃபார்ம் டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து அந்த பேஜ்லேருந்து அந்த டேட்டா வந்துட்டு நம்மளுக்கு டெலிட் ஆகிடும். ஸோ க்ரெட் இதுதான் வந்துட்டு க்ரெட் ஆப்ரேஷன்ஸ். க்ரெட் வந்துட்டு நியூவாக ஒரு இது நம்ம டேட்டா க்ரியேட் பண்ண போகிறோம்னா க்ரெட். ரீட் வந்துட்டு ஆல்ரெடி க்ரியேட் பண்ண டேட்டா வந்துட்டு நம்ம ரெட்ரீவ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது தான் ரீட். அப்டேட் வந்து எக்ஸிஸ்டிங் டேட்டாவை வந்துட்டு நியூ டேட்டாவால் நம்ம அப்டேட் பண்ணுறோம் அண்ட் தென் அதே டேட்டா வந்துட்டு நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் க்ரெட் ஆப்ரேஷன். ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.